ஆல் இன் ஒன் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம திருப்பதி ரிலேட்டடான ஒரு இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போறோம். என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சேவா எலக்ட்ரானிக் டிப் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஓபன் பண்ணியிருந்தாங்க. அதோட ரிசல்ட்டும் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா டிப் 2வது செலெக்ஷன் ஆல்ரெடி செலக்ட் பண்ண லிஸ்ட்ல ஒரு சிலர்ஸ் வந்து அதுக்கான டிக்கெட்டுக்கான ஃபீஸ் வந்து அவங்க பே பண்ணல அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 2வது டைம் வந்து டிப் வந்து நடத்துவாங்க. அந்த டிப்ல ஆல்ரெடி யாராவது ரிஜெக்ட் ஆயிருக்காங்க, செலக்ட் ஆகாம இருக்கிறவங்களுக்கும் இந்த டிப்ல வந்து செலக்ட் ஆகி அவங்களுக்கான வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அந்த மாதிரி 2வது டிப் நடத்தி அந்த டிப்ல வந்து யார் யாரெல்லாம் வந்து செலக்ட் ஆயிருக்காங்க அப்படின்ற டீடைல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து 2ஆம் தேதி மத்தியானம் 3:30 மணிக்குள்ள உங்களுக்கான டிக்கெட்டோட ஃபீஸை நீங்க பே பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கணும், உங்களோட பேமெண்ட் இது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த கிளிக் ஹியர் அப்படின்றத கிளிக் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு பிடிஎஃப் வந்து ஓப்பன் ஆகும். இந்த பிடிஎஃப்ல எந்தெந்த ஸ்டேட்ல யார் யாரெல்லாம் சேவா எலக்ட்ரானிக் டிப்ல என்ன சேவாவுக்கு செலக்ட் ஆயிருக்காங்க அப்படின்ற கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் வந்து பாத்தீங்கன்னா இதுல கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா தோமாலா சேவாவுக்கு யார் யார் வந்து எந்த ஸ்டேட்ல இருந்து செலக்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதுல தமிழ்நாட்டிலையும் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா செலக்ட் ஆயிருப்பாங்க. அதே மாதிரி ஆந்திரா, கர்நாடகா இந்த மாதிரி எல்லா ஸ்டேட்லயும் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆனவங்களுக்கு இந்த டிரா மூலமா வந்து யார் யார் செலக்ட் ஆயிருக்காங்க, அவங்க பேரு, அவங்களோட ஓடிடியோட லாஸ்ட் 4 நம்பர், அதே மாதிரி மொபைல் நம்பர்ல லாஸ்ட் 4 டிஜிட் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அண்ட் பிளிக்ரிமோட ஃபுல் நேம் வந்து இதுல கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் வந்து நான் ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணப்ப எனக்கு கிடைக்கல அப்படின்றவங்க உங்களோட லாகின் டீடைல்ஸை யூஸ் பண்ணி நீங்க செக் பண்ணி பாருங்க. உங்களோட மொபைலுக்கும் நீங்க செலக்ட் ஆயிருந்தீங்கன்னா மெசேஜ் வந்து சென்ட் பண்ணிருப்பாங்க. அப்படி யாராவது வந்து இந்த எலக்ட்ரானிக் சேவா டிப்ல செலக்ட் 2வது டிப்ல வந்து செலக்ட் ஆயிருக்கீங்கன்னா கண்டிப்பா வந்து அதுக்கான ஃபீயை வந்து பே பண்ணிக்கோங்க. இதுல வந்து தோமாலா, அர்ச்சனா, அதே மாதிரி சுப்ரபாதம் சேவாஸ் வந்து இருக்கும். ஸோ ஒவ்வொரு சேவாவுக்கும் தனித்தனியா கொடுத்துருப்பாங்க. இதுவே நீங்க லாகின் பண்ணியும் செக் பண்ணலாம். அப்படி செலக்ட் ஆகாதவங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அக்டோபர் மாசத்துக்கு வந்து ஓபன் பண்ணுவாங்க. அந்த டைம்லயே நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்க. இந்த சேவால உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு அப்படின்னா நீங்க பெருமாளை பக்கத்துல இருந்து தரிசனம் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். இப்போ வந்து கோவிட்க்கு ஆஃப்டர் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நிறைய வந்து ஓபன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஒவ்வொரு மாதமுமே ஓபன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இது வரைக்கும் நீங்க வந்து செலக்ட் ஆகலனாலும் செலக்ட் ஆகுற வரைக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டே இருங்க. புதுசா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றவங்களுக்கு என்ன அப்படின்னா நான் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தேன், என்னை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, வேற ஏதாவது வந்து இந்த டிக்கெட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வேற யாருக்கிட்டையும் நீங்க கேட்க வேண்டாம். அப்படி உங்களுக்கு வந்து நீங்க திருமலைக்கு தரிசனம் போறீங்கன்னா ஆஃப்லைன்ல சிஆர் ஆஃபீஸ் கிட்ட ஒரு கவுண்டர் இருக்கும். அங்க காலையில இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஈவினிங் 5 மணி வரைக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவாங்க. உங்களோட ஆதார் கார்டை கொடுத்து உங்களோட பேரை இந்த சேவா எலக்ட்ரானிக் டிப்புக்கு ஆஃப்லைன்ல நீங்க அங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். ஈவினிங் 6 மணிக்கு மேல அங்க இருக்கக்கூடிய டிஸ்பிளேல வந்து பாத்தீங்கன்னா யார் யாரெல்லாம் செலக்ட் ஆகிறாங்களோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டிப் நடத்தி அந்த ஸ்கிரீன்ல வந்து அவங்களோட பேர் வந்து ஷோ ஆகும். அங்கேயே நீங்க பேமெண்ட் பண்ணிட்டு அடுத்த நாளே கூட நீங்க வந்து இந்த சேவா வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இப்ப ஆன்லைன்ல பண்றது நம்ம செப்டம்பர் மாசத்துக்கு தான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கோம். இதுவே நீங்க டைரக்டா அங்க திருமலைக்கு போய் பண்ணும்போது இன்னைக்கு நீங்க ரெஜிஸ்டர் பண்றது நாளைக்கு பாக்குறதுக்கானது. அதனால அந்த மாதிரி யாராவது சாமி தரிசனம் போறீங்கன்னா இதையும் கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு செலக்ட் ஆயிருக்கீங்க, லிஸ்ட்ல பேர் வந்துச்சு அப்படின்னா வெயிட் பண்ணாம அதுக்கான டிக்கெட்டோட காஸ்ட் வந்து பே பண்ணி டிக்கெட் கன்ஃபார்ம் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதுல வந்து குழந்தைங்களே உங்க கூட வந்து அலோவ் பண்ணுவாங்க. ஸோ இந்த சேவா கிடைக்கிறது பாத்தீங்கன்னா நிறைய பேத்துக்கு ஒரு வரம் மாதிரி அப்படின்னு நினைப்பாங்க. ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு சிலருக்கு சீக்கிரம் கிடைச்சிடும், ஒரு சிலருக்கு ரொம்ப நாள் கழிச்சு கிடைக்கும். ஸோ ஆஃப்லைன்ல தரிசனத்துக்கு போறவங்க மிஸ் பண்ணாம இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணுங்க. அதே மாதிரி ஆன்லைன்ல கிடைச்சிருக்கவங்க கன்ஃபார்மா வந்து பாத்தீங்கன்னா புக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷனா இருக்கு. ஸோ அடுத்த இன்னொரு இன்ஃபர்மேஷன்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.